இறைவனை வேண்டிக் கொண்டு இந்த நாளை துவங்குகிறோம். 21/2/2026 சனிக்கிழமையான இன்று விஸ்வவாச வருடத்திலே மாசி மாதம் 9ஆம் நாள், வளர்பிறையில் சதுர்த்தி என்கிற 4ஆம் நாள். சாயங்காலம் 2 மணி 12 நிமிஷம் வரைக்கும் இருக்கும். பின் பஞ்சமி வந்துடும். ரேவதி நட்சத்திரம் இன்னைக்கு இருக்கு. மாலை 8 மணி 15 நிமிடம் வரை. பின்பு அசுவனி நட்சத்திரம் வந்துடும். காலையில 7:30 மணில 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் நல்ல நேரங்களும், ராகு காலம் 9:10 1:03 யமகண்டமும் 6:07 குளிகை நேரமும் உண்டு. சூலமானது இன்று கிழக்கு, தயிர் பரிகாரம். கும்ப ராசிக்குள்ளே சூரியனின் இருப்பு 1 நாழிகை, 3 நாழிகை 29 வினாழிகள், 6:32 சூரியன் உதயம். ரேவதி நட்சத்திரத்திலே சந்திர பகவான் இருக்கிறதுனாலே பூரம் மற்றும் உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் உண்டு. இன்னைக்கு சமத்துவமான நாள். இந்த விவசாயத்துல விதை நழிக்கிறதுக்கெல்லாம் இன்னைக்கு நல்லது. புதுசா வித்தை கத்துக்கிறதெல்லாம் கத்துக்கலாம். உற்சாகம் அளிக்கும் காரியங்கள் நான் செய்யலாம். புதுசா ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கியிருந்தா போட்டு பார்க்கலாம். சதுர்த்தி என்கிற இந்த நாள் இன்னைக்கு வரப்பிரசாதம், கடனை அடைப்பதற்கு. மங்களகரமான காரியங்கள் செய்தால் கெடும். இந்த மாதிரி கடனை போன்ற விஷயங்கள் எல்லாம் செய்து கடன் அடைத்தீங்கன்னா கடனும் கெடும். இன்னைக்கு கோச்சாரத்தின்படி சூரியன், புதன், சுக்கிரன், ராகு என்கிற 4 பேரும் சேர்ந்து அமர்ந்து கும்பராசியிலும், சனி சந்திர பகவான் அமர்ந்திருப்பது மீனராசியிலும், மிதுன ராசியிலே குரு வக்கரமாக அமைவதும், கேது சிம்மராசியிலும், செவ்வாய் உச்சமாக அமரக்கூடிய மகர ராசியும் இந்த ராசி அமைகிறது. நாம் தொடர்ந்து ஒரு ராசிக்கும் பலன் பார்க்க போகிறோம். மகர ராசி நண்பர்களே, தனலாபத்தை கூறக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்திலே அமர்வதனாலே, அவருடன் சேர்ந்து சந்திர பகவான் 7ஆம் இடத்துக்காரரும் அமர்வதனாலே தொழிலிலே வெற்றியும் புகழும் வருவதற்கான வாய்ப்பு. புதிய முன்னேற்றங்கள், இடமாற்றங்கள், இடப்பெயர்ச்சிகள், விரிவாக்கங்கள் எல்லாமே உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். நீங்க ஐடென்டிஃபை பண்ணி நீங்க செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி. அதனால சந்தோஷத்துக்கு நல்ல வழி. பணம் நல்லா வந்தா சந்தோஷம் வந்துடும். நல்ல சந்தோஷம் வந்தா புகழ் வந்துடும். அப்படி எல்லாரும் புகழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். உங்க ராசிக்குள்ளதான் உத்திராட நட்சத்திரம்னு இருக்கு. அதுக்கு முக்கியமான ஆசாமி விநாயக பெருமான். இவரை பிடிச்சிக்கிட்டா மத்த எல்லாம் கிடைச்சிரும். அப்படிங்கறதுனால இன்னைக்கு நாள் சதுர்த்தி அப்படிங்கறதுனால உங்களுக்கு விரதம் இருக்கணும்னு மைண்ட்ல வந்துடணும். சாயங்காலம் அவசியம் தேங்காய் கொண்டு போய் ஒரு தேங்காய் சூறையை விட்டுட்டு விநாயகரை வழிபட்டு வாருங்கள். வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு உண்டு. வாழ்க வளம்.